ஹலோ விவாஸ். நீங்க கேட்டுட்டு இருக்குது வெறு ரிவ்யூ. நான் தான் உங்க வெறு. நாம இந்த வில்லா பார்க்க போறது சுந்தர் சி டைரக்ஷன்ல விஷால், சந்தானம் நடிச்சு வெளிவந்திருக்க படம் தான் மதகத ராஜா. இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வில்லா பார்த்துடலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, விஷாலுக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸு. அதுல 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து வில்லனால பாதிக்கப்படுறாங்க. ஸோ பாதிக்கப்பட்ட தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக வில்லனை எதிர்த்து நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு? இதுதான் படத்தோட ஒன் லைனர். ஆக்சுவலி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு காமெடி படத்த தியேட்டர்ஸ்ல இவ்ளோ என்ஜாய் பண்ணி ஆடியன்ஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிறத இந்த படத்துல தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து பெரிய பெரிய மாஸ் படங்கள்ல ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷனுக்கும், ஹீரோவோட மாஸ் சீக்வென்ஸ்க்கும் வந்து என்ஜாய் பண்றத நான் பார்த்துருக்கேன். ஆனா ஒரு காமெடி படத்துல ஒவ்வொரு காமெடி சீன்ஸுக்கும் ஆடியன்ஸ் இந்த அளவுக்கு செமையா ரெஸ்பான்ஸ் பண்றத இந்த படத்துல தான் நான் ஃபீல் பண்ணேன். சுந்தர் சியோட படத்துல மேஜரா வந்து லாஜிக் அப்படிங்கிறது சுத்தமா இருக்காது. ஆனா ஆடியன்ஸ் அதையுமே வந்து ரசிச்சு பார்ப்பாங்க. அந்த மாரி தான் இந்த படத்துலயுமே லாஜிக்கே இல்ல அப்படின்னாலும், ஒவ்வொரு சீன்ல இருக்கக்கூடிய சீன அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி இந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருந்திருக்கு அப்படின்னா, டைமிங்ல வரக்கூடிய அந்த காமெடி. அதுல சந்தானமோட கவுண்டர் மேல கவுண்டரு, படத்துல எல்லா இடங்கள்லயுமே செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆக்சுவலி படத்தோட ஹீரோ விஷாலா இருந்தாலும், விஷால வந்து கை தூக்கி கூட்டிட்டு போறது நம்ம சந்தானமா தான் இருக்கும். படத்திலேயே ஒரு டயலாக் இருக்கும். அது ஆக்ஷன் பாடி, இது ரொமான்ஸ் பாடின்னு. ஆக்ஷன் சீக்வென்ஸ்ல தான் விஷாலோட பெர்ஃபார்மன்ஸ் தனியா தெரியும். மத்த எல்லா இடங்களிலுமே சந்தானத்தோட அந்த ஸ்கோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கி நிறுத்தியிருக்கு இந்த படத்த. விஷாலுமே நல்லா பண்ணியிருக்கிறாரு. அதுலயும் விஷால் பேசக்கூடிய பஞ்ச் டயலாக்ஸ் அதெல்லாம் அந்த படத்துல ஒன் ஆஃப் த ஹைலைட் சீன்ஸா இருந்துச்சு. நெறைய பஞ்ச் டயலாக் பேசுறாரு. அந்த பஞ்ச் டயலாக்ஸ் எதுவுமே கிரின்ஜ் ஆகாம காமெடியா அதுவுமே ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இந்த படத்த 2013ல எடுத்து 14ல ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்காது. ஆனா இவ்வளோ கேப்புக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுனால, இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேஸ்ட் அண்ட் க்ரூஸும் இப்ப வேற மாரி போய்க்கிட்டு இருக்காங்க. அதுலயுமே சந்தானம். ட்விட்டர் முழுக்க ஓஜி சந்தானம் இஸ் பேக், ஓஜி சந்தானம் இஸ் பேக் இதுதான் வந்து ட்விட்டர்ல ட்ரெண்டிங்கு. ஆக்சுவலி சந்தானம் சார் கிட்ட நானும் ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். ஸோ வருஷத்துக்கு ஒரு படம் ஹீரோவா பண்றீங்க அப்படின்னாலும், வருஷத்துக்கு இந்த மாரி ஒரு படமும் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னோட ரெக்வெஸ்ட். இத தாண்டி இந்த படத்துல சந்தானம், விஷால் இவங்களே தவிர்த்து இந்த 2, 3 கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. அதுல மனோபாலா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணுது. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இதுக்கப்புறம் இந்த மாரியான படங்கள்ல அவர பார்க்க முடியாதே அப்படிங்கிற தாட்டும் ஃபீல் ஆகுது. இப்ப ஹீரோயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்துல ஹீரோயினுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் குடுத்துருக்காருன்னு பாருங்க நம்ம சுந்தர் சி. இப்ப வரக்கூடிய படங்கள்ல ஹீரோயின்லாம் எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லி தான் தெரியணும் இல்ல. கடைசியா நம்ம விஜய் ஆண்டனியோட பிஜிஎம்ஸ் அண்ட் சாங்ஸ் செம வைப் குடுக்குது. அந்த டைம்ல போட்ட சாங்கா இருந்தாலும் இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா வைப் குறையவே இல்ல. அவரோட சாங்ஸ்லாம் வரும்போது ஆடியன்ஸ் அத விட செலிப்ரேட் பண்றாங்க அந்த காமெடி போர்ஷன்ஸ்க்கு ஈக்குவலா. ஹானஸ்ட்டா சொல்லணும்னா இந்த பொங்கலுக்கு வின்னர் நம்ம எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லப்படுற மதகத ராஜா தான். ஸோ ஆக்சுவலி இன்னும் 2 படங்கள் வர வேண்டியது இருக்கு. அது போக சின்ன சின்ன படங்கள் வேற வருது. ஆனாலும் ஹானஸ்ட்டா சொல்லலாம் பொங்கலுக்கு நீங்க என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோட பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த படம் உங்களுக்கான படம்.